12th அக்கௌண்டன்சி 12th அக்கௌண்டன்சில யூனிட் 3 வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் வந்து எப்படி குயிக்கா ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, அப்ப நம்மளுக்கு 12th அக்கௌண்டன்சில யூனிட் 3 ஓட நேம் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரி, அப்ப இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 23 சம்ஸ் இருக்கும் யூனிட் 3ல. அதே மாதிரி எக்ஸைஸ் சம் வந்து யூனிட் 3ல வந்து 23 சம். அப்ப அஸ் அ ஹோலா டோட்டலா 46 சம் வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி குயிக்கா ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, அப்ப நம்மளுக்கு எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம்ஸ் வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கு முன்னாடி அந்த யூனிட்டோட ரெஸ்பெக்டிவ் ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் அதே மாதிரி ஜேர்னல் என்ட்ரி அப்படிலாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால சம்ஸ் வந்து செய்ய முடியும். சரியா? அப்போ என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி யூனிட் 1, 2 அண்ட் 3க்கு வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன செஞ்சாச்சு, வீடியோவா அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரியா ரெஸ்பெக்டிவ் யூனிட்ஸ்க்கு வந்து பிடிஎஃப்மே நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. இன்கேஸ் வந்து நீங்க செக் பண்ணல அப்படின்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு யூனிட்ல உள்ள சம்ஸை வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை நம்மளுக்கு வந்து நல்லபடியா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப என்ன அப்படின்னா ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸா மக்கப் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ்ல வந்து அது வந்து பெனிஃபிட் தராது. ஸோ அப்ப எப்படி ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை பார்க்கலாங்கிறத நம்ம என்டையரா இந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுற இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பிடிஎஃப்மே நம்ம என்ன செஞ்சாச்சு, ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்க. சரியா? அப்போ ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் தான் வந்து நம்ம சம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா யூனிட் 2ல உள்ள எக்ஸசைஸ் சம்மெல்லாம் வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த டிஸ்பிளேல இந்த ஹைலைட் ஆகுற இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போ யூனிட் 1ல உள்ள இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு சம்மே வந்து நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட்டா ஒரு பிளேலிஸ்ட்மே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியாச்சு. யூனிட் 1ல உள்ள எக்ஸசைஸ் சம்மே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்ப நீங்க ஒவ்வொரு வீடியோஸ்மே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா அதாவது என்ன ரீசனுக்காக இந்த என்ட்ரியை நம்ம டெபிட் சைட்ல என்ட்ரி பண்றோம், என்ன ரீசனுக்காக இந்த என்ட்ரி நம்ம கிரெடிட் சைடு என்ட்ரி பண்றோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கனால ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மீனிங் பார்த்து ஈச் அண்ட் எவ்ரி சம்மே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோமா, இதெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா யூனிட் 1ல உள்ள எக்ஸசைஸ் சம், யூனிட் 2ல உள்ள எக்ஸசைஸ் சம் நம்ம என்ன செஞ்சாச்சு, ஆல்ரெடி வந்து வீடியோவா வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இல்லஸ்ட்ரேஷன் சம் வந்து யூனிட் 1க்கும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்ப என்ன அப்படின்னா சம்ஸ்ல வந்து எங்கேயுமே இன்பிடிவில உங்களுக்கு ஸ்டக் ஆகாது. சரி, இப்ப என்ன அப்படின்னா நம்ம யூனிட் 3ல உள்ள இந்த 46 சம்மே வந்து எப்படி வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப்ங்கிற புது ஒரு டேர்ம் வந்து நம்ம வந்து கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சாச்சு, பேசிக்கா வந்து நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 3 பார்ட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு சம் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சம்ஸ்ல வந்து நீங்க அதிக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. சரியா? இப்ப யூனிட் 3ல உள்ள இல்லஸ்ட்ரேஷன் சம்ம வந்து நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதோட மாடல் வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். சரி, அப்ப ரைட் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் சம் நம்பர் இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா மாடலை வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப மாடல் வந்து நம்மளுக்கு தியரி வச்சு இந்த யூனிட் 3ல ஒரு சம்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சம். அதே மாதிரி எக்ஸசைஸ்ல நீங்க அப்படி பேரலா நம்ம பார்த்துட்டு வருவோம். அப்ப என்ன அப்படின்னா மாடல்ல வந்து தியரி சம், அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் சம் தான். எய்தர் நீங்க வந்து இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ்ல ஏதாவது ஒரு சம் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து இந்த லெசன் வந்து கவர் ஆகும். சரியா? அதே மாதிரியா ஃபிக்ஸ்டு மெத்தடை பொறுத்த வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து சம் நம்பர் 3. சரியா? அப்ப எக்ஸசைஸ்ல வந்து ஃபிக்ஸ்டு மெத்தட் வந்து செகண்ட் சம். ஸோ இந்த பேசிஸ்ல செஞ்சு பாருங்க. எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிளக்சுவேட்டிங் மெத்தட் வந்து ஃபோர்த் சம் செய்யுங்க. அதே மாதிரியா எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஃபிளக்சுவேட்டிங் இல்ல ஃபோர்த் சம்.
ஸோ இந்த பேசிஸ்ல எய்தர் ஃபிளக்சுவேட்டிங்ல பாருங்களேன். அப்ப ஃபோர்த் சம் தான் இல்லஸ்ட்ரேஷன்லயும் அதே மாதிரி தான் எக்ஸசைஸ்லயும் ஃபோர்த் சம் தான். அப்ப நீங்க என்ன ஆகும்னா நம்பர் மட்டும்தான், அதாவது வேல்யூஸ் மட்டும்தான் வந்து அமௌண்ட் மட்டும் தான் வேரி ஆகும். ஸோ நீங்க வந்து எய்தர் வந்து இல்ல நான் எக்ஸசைஸ் சம் தான் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சாலும் ஓகே தான். அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் சம் செஞ்சாலும் ஓகே தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்படி மாடல் வைஸா நீங்க சம் செய்யும் போது உங்களோட எக்ஸாம்ஸ்ல சம்ஸ் வந்து வரும்போது என்ன ஆகும்னா மார்க்ஸ் வந்து நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ணுவீங்க. சரியா? இப்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து 5, 6, 9 and 10. சரியா? அப்போ எக்ஸசைஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 5, 7, 8, 10. சரியா? சோ இந்த பேசிஸ்ல நீங்க செஞ்சு பாருங்க. சரியா? அதே மாதிரி இப்ப உங்களுக்கே தெரியும் இல்ல நான் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் தான் வந்து ரொம்ப குழப்புறேன், சோ அதை மட்டும் நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சோ இப்படி பாருங்க 11, 13, 15, 16 and 18 இல்லஸ்ட்ரேஷன்ல. அப்போ என்ன அப்படின்னா எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 11, 12, 15, 16 and 18. சோ நீங்க எய்தர் வந்து எக்ஸசைஸ் சம் வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லஸ்ட்ரேஷன் சம் மட்டும் நான் பிராக்டிஸ் பண்ணனாலும் ஓகே தான். அமௌண்ட் மட்டும்தான் வந்து வேரி ஆகும். ஸோ சம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிமிலரா தான் வரும். போத் என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ்ல, அதாவது மாடல் வச்சு சொல்றோம் நம்ம. சரியா? அதே மாதிரி சேலரி அண்ட் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 19 and 20 எதுல அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன்ல. சரியா? அப்போ எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சேலரி அண்ட் கமிஷன் வந்து 19 and 20. சரி, அதே மாதிரியா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்பார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் 21 and 23 எங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன்ல. சரியா? அப்போ அதே மாதிரி எக்ஸசைஸ் சம்லயும் அதே மாதிரி தான் 21, 22, 23. ஸோ இந்த பேசிஸ்ல நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா இந்த 46 சம்ஸை நீங்க குயிக்கா எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிடலாம்னா கவர் பண்ணிடலாம். சரியா? என்ன அப்படின்னா நீங்க எங்க வந்து அக்கௌண்ட்ஸை வந்து எந்த நோட்ல வந்து நீங்க சம்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு பார்ப்பீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூனிட் 3யோட இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸை இந்த மாதிரி மாடல் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியா யூனிட் 3ல உள்ள இந்த எக்ஸசைஸ் சம்ம வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எக்ஸசைஸ் சம்ம வந்து இந்த மாதிரி மாடல் வைஸா நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அதே மாதிரி நம்ம தியரிக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம சேனல்ல செப்பரேட்டா பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் அதிகமா வரும். டில் நவ் வரைக்கும் சாப்டர் 2 and 3ல உள்ள ஃபார்முலாஸை என்டையரா எக்ஸ்பிளைன் பண்ணி பிடிஎஃப்மே நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிஸ்பிளேல இந்த ஹைலைட் ஆகுற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்மளுக்கு 28 லெசன். சரி, அப்ப இந்த 28 லெசன்ல நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் புக் பேக் 5 மார்க்ஸ் வந்து 68 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எக்ஸாம்க்கு முன்னாடி எந்த பேசிஸ்ல, அதாவது அப் டு பப்ளிக் வரைக்கும் என்ன பேசிஸ்ல நம்ம அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கவர் பண்ணலாம், என்ன மாதிரி ஆன்சர்ஸ்லாம் நம்ம எழுதணும் அப்படிங்கிறத இந்த நம்ம டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுற இந்த வீடியோல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிஎஃப்மே அப்லோட் பண்ணியாச்சு. சரி, அதே மாதிரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் இருக்குமா, ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவிஷன் மோட்ல நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஏன்னா அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்ல உள்ள ஒன் வேர்டை என்ன பண்ணியிருக்கோம்னா ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்ப ஸோ நீங்க டிஸ்பிளேல இந்த ஹைலைட் ஆகிற இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஒன் வேர்ட்ல நீங்க அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? அப்ப நீங்களே செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கிற மாதிரி தான். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கும் அந்த பேசிஸ்ல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், செப்பரேட்டா ஒன் வேர்ட்ஸ்க்கு பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் இருக்குமா, அதுக்குமே வந்து அதாவது எப்படி வந்து அதாவது ரிவிஷன் பேசிஸ்ல ஷார்ட்ஸா வந்து ஒன் வேர்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் நானு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன் வேர்ட்ஸ் பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸா உள்ள ஒன் வேர்டு வந்து ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே அதிகமான ஒன் வேர்ட் இருக்கும். எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகிற இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஒன் வேர்டை எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்களே வந்து செல்ஃப் டெஸ்ட் உங்களுக்கு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து எல்லா ஒன் வேர்ட்ஸுமே இந்த மாதிரி ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம் ரிவிஷன் பேசிஸ்ல. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பேராகிராஃப் கொஸ்டின் இருக்குமா நம்மளுக்கு யூனிட் வைஸா போத் என்ன அப்படின்னா அதாவது ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரிவிஷன் பேசிஸ்ல இந்த மாதிரியே வந்து பேராகிராஃப் கொஸ்டினை வந்து ஷார்ட்ஸா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியா நம்மளுக்கு உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா
அவங்களுக்குமே வந்து ஒன் வேர்ட்ஸை வந்து இந்த மாதிரி ரிவிஷன் எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்காக சாப்டர் வைஸா வந்து மேக்ஸ், அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வருமா, அதுக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், செப்பரேட்டா இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்குமே வந்து காமர்ஸ்ல வந்து ஒன் வேர்ட் வந்து அதிகமா இருக்கும். சரியா? அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிஸ்ல நம்ம ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிருக்கோம். தமிழ்ல வந்து நம்மளுக்கு விரிவானம் வருமா, விரிவானமா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 5 மார்க்ஸ். ஸோ இதை நீங்க நம்ம இப்ப டில் நவ் வரைக்கும் 3 இயலுக்கு அப் டு 3 இயலுக்கு வந்து இந்த மாதிரி விரிவானமா ரிவிஷன் பேசிஸா ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ் எல்லாம் ரிவிஷன் மோட்ல இருக்கும். அதே மாதிரியா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்லயுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிடிஎஃப்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அஸ் அ ஹோலா லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்குமே நம்ம என்ன அப்படின்னா நம்ம சேனல் வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடா பாக்குறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குமே நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க ஜூனியர்ஸ் இருப்பாங்களா 10th அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ரிவிஷன் மூல ஷார்ட்ஸும் அதாவது பிளேலிஸ்ட்டுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே செப்பரேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் நீங்க நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.